Jesus loves our daily Bible school. Praise the Lord, children. Jesus loves our daily Bible school க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாம் முழங்கால் படிடுறீங்களா? ஜெபிக்கலாம்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடி ஒரு நிமிடம் நீங்க ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? சோதரம் ஏசப்பா, ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்பொழுதும் உங்க சமூகம் முன்பாக செல்லட்டும். இஸ்ரவேலின் தேவன் பிறகாலை காக்கிறவராய் இருங்கப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ரெண்டுங்க கிடைக்கட்டும்பா. டீச்சர்கள் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நன்றாக கற்று தருகிறார்களப்பா. அது எல்லாம் பிள்ளைங்க மனசுல ஆழமா பதியட்டும்பா. பிள்ளைங்களுக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபுல் மார்க் எடுக்கணும் ஏசப்பா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வரணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஆண்டவரே. என் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும்பா ஏசப்பா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் அவர்கள் வீட்டிற்கும் சபைக்கும் இந்த தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்பா. உங்க கருத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பிறகு நாம் என்ன பண்ணுவோம்? வேத புத்தகத்தை திறந்து வைத்து ஆண்டியோட கூட சேர்ந்து என்ன பண்ணோம்? ஒரு லைனா கை வச்சு படிச்சுக்கிட்டே வரணும். ஓகேங்களா? காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, ஆவியானவரே, தினம் காப்பவரே. ஓ நன்றி ரட்சகரே, எங்க தேவனே, ஆண்டவரே. ஆகாரை கண்டவர், அந்த பள்ளத்தாக்கிலே ஆகாரை கண்டீரேன். ஆகாரே, நான் காண்கள் தேவன் சொன்னீரேன். உடன்படிக்கை இல்லாத ஆகாரை கண்டு ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆபிரகாம் நிமித்து ஆகார் ஆசீர்வதித்தீரே. இனி எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீரே. மேலான உடன்படிக்கை ஆண்டவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நன்றாவே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நல்லாவே அறிந்திருக்கின்றேன். அப்பாடி அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் உங்க அன்புராய் எங்க நெருக்கி எழுதுறீங்க ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் அப்பா. உங்களை போல நேசிக்க யாரும் ஆண்டவரே. என் தகப்பன் உள்ள மகா பெரியதப்பா. இது எதிர்பார்க்காத அன்பு ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனையை கொடுத்து அன்பு கொண்டே ரட்சகரே, என் தேவனே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன்.
முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். திருத்தாரத்தாதிரமும் என்னை பற்றி இருக்கின்றேன். திருத்தாரத்தாதிரமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உன் தாயின் கருவிலே உருவாக முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னீர் ஆண்டவரே. உன்னை பேருக்கு அழைத்திருக்கேன் சொன்னேன். உன்னை ஜாதிகள் கதுவதாக தெரிந்து கொண்டேன் சொன்னீர் ஆண்டவரே. என் கண்களில் ஒரு கிருபை கிடைத்தது சொன்னீரேன். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே உங்களை வேண்டி முன்குறித்தவர், பேருக்கு அழைத்தவர், ரசத்தினால் உடன்படிக்கை செஞ்சிருக்காரு, உன்னை மறக்க மாட்டார். என் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வாது கவனித்தீரே, என் கருவை உன் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வாது கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. அப்பா என்னை காண்பவரே, தினமும் காக்குறீங்களப்பா. தேங்க்யூ அப்பா. ஆராய்ந்து அழைத்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேனே. ஆராய்ந்து அழைத்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ அறிந்திருக்கின்றேன். அப்பா நீ அப்பா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். 2ஆம் வசனம். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். 3ஆம் வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. 5ஆம் வசனம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. 6ஆம் வசனம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. 7ஆம் வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். 8ஆம் வசனம். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து
விருத்தாசேனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரன் என்றும் 9 புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. 10 மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். 11 மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். 12 மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லுகிறான். 13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 14 என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறார்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். 15 அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியராய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு 16 தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். 17 ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு. 18 புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதும் அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவதில்லை. 19 இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இலிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். 20 மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே 21 நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்ல பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். 22 உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். 23 இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும். 24 நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்துக்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். 25 இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். 26 மக்தோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். 27 இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால் புறஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளினால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. 28 இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். 29 நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே
வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். 30ஆம் வசனம், மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக. 31ஆம் வசனம், யுதேயாவில் இருக்கிற அவிவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும். 32ஆம் வசனம், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். ரோமர் 15ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிப்போமா? மீண்டும், இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாக இருக்கிறேன். அதாவது பவுல் எப்படியான ஊழியம் செய்தார் என்றதை இந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். அவர் எல்லா பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் தேசங்களுக்கும் சென்று ஊழியத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தான சாட்சியை எல்லாருக்கும் சொல்கிறாரு. அதோடு கூட இந்த காரியத்தை அவர் முக்கியமாக செய்கிறாரு. என்ன காரியம்? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற காரியம். பார்த்திங்கன்னா அநேக பட்டண விசுவாசிகள் இருப்பாங்க இல்லையா? மகதோனியா, அகாயா, அந்த பட்டண விசுவாசிகள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், இதை மாதிரி பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பணத்தை காணிக்கையை போய் கொடுங்கன்னு சொல்லி பவுல்கிட்ட நம்பி கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா பணம்ன்றது எல்லாருக்குமே எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. அந்த பண காரியத்தை நம்பி என்ன பண்ணுறாங்க, பவுல் கையில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரிசுத்தவான்கள்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா பரிசுத்தவான்களுமே பணம் படைத்தவர்கள் கிடையாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆதி கிறிஸ்துவர்கள் பார்த்திங்கன்னா சபை நடத்தக்கூடாது, நீங்கள் நிறைய காரியங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கக்கூடாதுன்னு பயங்கரமாக சட்டம் போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் இயேசுவையே நம்பி சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும்னு இருந்த பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் உணவு வேணும், பொருளாதார ரீதியாக அவங்களாம் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் விசுவாசிகளை எழுப்பி, இந்த முக்கியமாக இந்த மகதோனியா அகாயாவில் இருக்கிற விசுவாசிகள் புறஜாதிகளாக இருக்கிறாங்க. அவங்க யூதர்கள் கிடையாது. புறஜாதிகளாக இருந்து யூதர்கள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவங்க அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆஸ்திகளை, அவங்க வைத்திருக்கிற அந்தஸ்தை பரிசுத்தவான்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பவுல் என்ன பண்ணுறாரு, உறுதியாக சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், போய் பரிசுத்தவான்களுக்கு போய் கொடுக்குறேன். நான் எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லலை, நான் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லலை. நீங்கள் கொடுக்கறத நான் என்ன பண்ணுறேன், பரிசுத்தவான்களுக்கு போய் கொடுக்குறேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும்னு ஆத்மா பாரம் இருக்குது, அதே நேரத்தில் வறுமையில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் மனைவி குடும்பம் இருக்குது. நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பவுல், என்ன பண்ணுறாரு, தர்ம காரியத்தை செய்கிறார்னு வெளிப்படையாக அழகாக எழுதியிருக்கிறாரு. எத்தனிக்கிறாராம், அதாவது உடனே செய்யணும், இந்த வேலையை தான் நான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு சொல்கிறாராம். எத்தனமாக இருக்கிறாருன்னா உடனே செஞ்சிடணும் அப்படின்னு பவுல் இப்போ இதில் எழுதியிருக்கிறாரு. ரோமர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. பிள்ளைகளாகிய நமக்குள்ளேயும் ஒரு காரியம் வரணும். இன்றைக்கி நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நாளைக்கு நிச்சயமாக நீங்கள் தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக வருவீங்க. உங்கள் கையில் கர்த்தர் ஏராளமான லட்சங்கள் கோடிகளை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பாரு. அப்போ உங்கள் மைண்டில் என்ன தெரியுமா வரணும், ஆண்டவரே நான் மிஷினரிகளுக்கு, கிராம ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்கிறவங்களுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் கொடுப்பேன் ஆண்டவரே அப்படி நீங்கள் பொறுப்பு எடுக்கணும். மிஷினரிகளுடைய பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் ஆண்டவரே, கிராம ஊழியம் செய்கிறவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கான செலவை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாக செய்வீங்களா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? எருசலேம் துவக்கி சுற்றிலும் டேஷ் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். ஆ இல்லிரிக்கம், ஆ யுதேயா, இ கலிலேயா,
சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.